Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு கப் ஜவ்வரிசியை மட்டுமே வச்சு ரொம்ப கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான முறுமுறுன்னு ஜவ்வரிசி வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்து அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் இந்த வடகம் செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும், நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. நான் இந்த கப்பில் தான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை அந்த ஊற வச்ச தண்ணியோடவே அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் நம்மளுக்கு மொத்தமாக 6 கப் தண்ணி தேவைப்படும். நம்ம ஏற்கனவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ பேலன்ஸ் 4 கப் தண்ணி அளவு மட்டும் நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஹை ஹீட்டில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சூடாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வெளியில் தெரிச்சிரும். இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜவ்வரிசி அதிகமாக சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3/4 அளவு வர அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போது அரைச்சி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும். அதாவது 1 கப் ஜவ்வரிசிக்கு மொத்தமாக 6 கப் தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸு. இது ரெடிமேடாகவும் கிடைக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகாயை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜவ்வரிசி கூழில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஜவ்வரிசி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வடகம் ஊற்றுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி வளையல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி துணி வச்சு துடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக தான். இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுடலாம். ரவுண்ட் ஷேப் பெர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வளையல் யூஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வடகம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் விரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை துணி இல்லைன்னா நார்மலான காட்டன் துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வளையலை வச்சு அது உள்ளே மாவை ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க. இதே வளையலை அப்படியே சைட்ஸுக்கு மாற்றி அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி ஒரு வளையலுக்கும் இன்னொரு வளையலுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்போது தான் நம்ம வளையல் எடுத்ததுக்கு அப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் ஷீட்டில் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துட்டேன். நான் வெயிலில் தான் காய வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல வெயில் வராது அப்படின்னா இந்த ஷீட் இல்லைன்னா இந்த துணி எதில் நீங்கள் வடகம் செஞ்சுருக்கீங்களோ அதை அப்படியே டேபிள் மேலே வச்சு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. ஒரு 3-4 நாளைக்கு நல்லா காய வச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். நான் வெயிலில் வச்சதுனால ஒரு நாள் மட்டும்தான் வச்சேன். நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நம்மளுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது தன்னாலவே எடுத்துகிட்டு வரும், கஷ்டம்லாம் எதுவுமே இருக்காது. இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற வடகத்தை உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வடகம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட், ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.